வணக்கம். வாங்க, அரபிக்ல நம்பர்ஸ் கத்துக்கலாமா? அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியில. உங்களுக்கு அரபிக்ல 100 வரைக்கும் எண்ணணும்னு ஆசையா இருக்கா? ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் 10 வார்த்தைங்க. அத மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும், 100 வரைக்கும் அசால்ட்டா எண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல நம்மளோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். நாம இப்ப கத்துக்க போற இந்த 10 நம்பர்ஸ் தான் 100 வரைக்கும் போறதுக்கான நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ். முதல்ல நம்பர் 1. அரபிக்ல இத வாஹித்ன்னு சொல்லுவாங்க. நல்ல கேளுங்க, வாஹித். அடுத்து 2. இதுக்கு இத்னென். இன்னொரு தடவை சொல்றேன், இத்னென். நம்பர் 3 தலாத்தா. சரியா, தலாத்தா. 4வது நம்பர் அர்பா. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்பா. அடுத்து 5. இத ஹம்சான்னு சொல்லணும், ஹம்சா. நம்பர் 6 ரொம்பவே சிம்பிள், சித்தா, சித்தா. அடுத்து 7. இதுக்கு சபான்னு சொல்லுவாங்க, சபா. ஓகே, நம்பர் 8. இதுக்கு அரபிக்ல தமானியா, தமானியா. நம்பர் 9க்கு திசான்னு சொல்லணும், திசா. கடைசியா நம்பர் 10 அஷ்ரா. அவ்வளவுதாங்க, நம்மளோட 10 பில்டிங் பிளாக்ஸும் ரெடி. ஓகே, இப்ப பாருங்க, நாம கத்துக்கிட்ட 10 நம்பர்ஸையும் இந்த டேபிள்ல ஒன்னா கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஒரு சீட் ஷீட் மாதிரி. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. சரி, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்பதான் அசலான மேட்ருக்கே வரப்போறோம். நாம கத்துக்கிட்ட அந்த 10 வார்த்தைகளை வச்சு 100 வரைக்கும் எப்படி கவுண்ட் பண்றதுங்கிற ஒரு சூப்பர் ஹேக் தான் இது. ரெடியா? அந்த ட்ரிக் இதுதாங்க. அதுக்கு பேரு ரிவர்ஸ் ஆர்டர் ரூல், அதாவது தலைகீழ் வரிசை. ரொம்ப சிம்பிள். நாம 25ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க 5 மற்றும் 20ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை முதல்லையும் டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத ரெண்டாவதாவும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு உதாரணம் பாப்போமா? 25ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1, ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 5 சொல்லணும். அதுக்கு என்ன சொன்னோம்? ஹும்சா. கரெக்ட். ஸ்டெப் 2, நடுல மற்றும்ங்கிற அர்த்தத்துல வாவ சேர்க்கணும். ஸ்டெப் 3, டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 20க்கு இஷ்ரூன் சொல்லணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். ஹும்சா வா இஷ்ரூன். சூப்பர். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் சில உதாரணங்களோட பார்க்கும்போது உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல 20 + 5ன்னு சொல்றோம். ஆனா அரபிக்ல அதையே அப்படியே உல்டா பண்ணி 5 + and 20ன்னு சொல்றோம். அதாவது ஹம்சா வா இஷ்ரூன். இந்த ரிவர்ஸ் லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொரு உதாரணம் 35. இதுக்கும் அதே ரூல் தான். முதல்ல 5, அதாவது ஹம்சா, அப்புறம் வா, அதுக்கப்புறம் 30க்கு தலாத்தூன். சேர்த்து சொன்னா ஹம்சா வா தலாத்தூன். சிம்பிளா இருக்குல்ல? சரி, கடைசி உதாரணம் 69. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன வரும்? 9, அதாவது திசா. கரெக்ட். அடுத்து வா, அப்புறம் 60க்கு சித்தோன். சோ திசா வா சித்தோன். நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. அவ்வளதாங்க, வாழ்த்துக்கள். அரபிக்ல 100 வரைக்கும் எண்றதுக்கான அந்த சீக்ரெட் கோட நீங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ஒரு பெரிய ஸ்டெப். யூடியூபர் டைமர் ஆக் சொல்ற மாதிரி இது அரபிய கத்துக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழி. யோசிச்சு பாருங்க, வெறும் 10 வார்த்தையில ஒரு முழு நம்பர் சிஸ்டத்தையே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க அரபிக் நம்பர்ஸோட இந்த சீக்ரெட் கோட கண்டுபிடிச்சிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்குள்ளேயும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ பேட்டர்ன்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் தேடி கத்துக்கிறது ஒரு த்ரில்லான பயணம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க?